குஜராத்தில் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் மோசடி காவல்துறையினர் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள ராய் ஓவர்சீஸ் என்ற நீட் பயிற்சி மையத்தில் பல்வேறு கோடிக்கணக்கிலான அந்த பண மோசடி ஏற்பட்டது தற்பொழுது காவல்துறையினுடைய விசாரணையில் தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு புகார்களானது அந்த குஜராத் மாநிலத்தினுடைய காவல்துறையிடம் பதிவு செய்யப்பட்டும், அது மட்டுமல்லாமல் 4 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒரு மனுவானது சிபிஐ விசாரணை கோரிய மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பயிற்சி மையத்தினுடைய ஆசிரியர்கள், நிறுவனர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஆகியோரிடம் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாக சுமார் 2,68,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் என்பது பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த பணம் என்பது சுமார் 26 மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வில் மோசடி செய்வதற்கு உதவியாக வழங்கப்பட்டது என்ற ஒரு தகவலையும் தற்போது குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள கோத்ராவில் உள்ள தேர்வு மையத்தை ஏன் தேர்வு செய்து படித்தார்கள் மற்றும் அங்கேயே ஏன் தேர்வு எழுதினார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தான் இந்த ஒரு பண பரிமாற்றம் என்பது அம்பலமாகியுள்ளது. இதன் மூலம் கடுமையான மோசடி என்பது நடைபெற்றது. மிக முக்கியமாக இந்த மாணவர்களில் 4 பேர் சுமார் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பதும் இந்த போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது குறிப்பாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 4 பேர் கைதாகி இருக்கும் நிலையில் கூடுதலான விசாரணையை தற்பொழுது குஜராத் காவல்துறை அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர். சுசித்ரா, இது தொடர்பாக யார் யாரையெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது? மிக முக்கியமாக இந்த பயிற்சி மையத்துடைய நிர்வாகியான ராய் என்பவர் ஏற்கனவே விசாரணை வட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் அந்த பயிற்சி மையத்தில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் அந்த பயிற்சி மையத்தில் தேர்வு எழுதும் பொழுது நிர்வாகம் பணியில் இருந்த பட் என்ற ஒரு பள்ளி ஆசிரியர் ஆகியோரையும் தற்பொழுது முதற்கட்டமாக குஜராத் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இடைத்தரகராக செயல்பட்ட ஆரிஃப் ஓரா என்ற அன்ஐடென்டிஃபைட் என்ற அடையாளம் தெரியாத நபர், ஆனால் அவர் ஆரிஃப் ஓரா என்று அழைக்கப்படுகிறார் என்ற ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படை வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரையும் தற்பொழுது தேடி அவருக்கான அந்த விசாரணையும் தற்பொழுது குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜெய் ஜல்ராம் பள்ளியினுடைய அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் சிலர் கூடுதல் உதவியாளர்களுடன் அவர்களுடைய ஒரு 20 பேரையும் கூடுதலாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 20 பேரும் தற்பொழுது வரையும் கைது செய்யப்படவில்லை என்பதை குஜராத் மாநில காவல்துறையானது விரிவாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய அந்த 26 மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களையும் இந்த விசாரணை வட்டத்திற்குள் தற்பொழுது முதற்கட்டமாக குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை என்பது கொண்டு வந்துள்ளது. இந்த விவகாரம் என்பது தற்பொழுது அங்கு பூதாகரமாகி இருக்கும் நிலையில் அந்த பயிற்சி மையம் மற்றும் அருகிருக்கும் மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் அந்த கோத்ரா பகுதியில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. கோவையில் திமுக முப்பெரும் விழா சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் வெற்றி விழா கூட்டத்திற்கு கோவையை தேர்வு செய்ய காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.